ராஜி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? அது நேற்று ராத்திரி ஆச்சரியமா ஒரு விஷயம் நடந்துச்சு மாப்ள. சொன்னா உங்களாலே நம்ப முடியாது. எங்க குலதெய்வம் தீப்பாஞ்சாமன் தானே, நாமெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிருக்கமே, உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்குமே மாப்ள? ராஜு கூட வந்திருக்குதே. ஆமா ஆமா, ஞாபகம் இருக்கு. அந்த அம்மன் திடீர்னு என் பொண்ணு ரேணுகா மேல இறங்கிடுச்சு மாப்ள. ஐயோ, அப்புறம்? இது வரைக்கும் அப்படி நடந்தது இல்ல. ரேணுகாவோட அம்மா இருந்த வரைக்கும் அவ மேல இறங்கும். இப்பதான் முதல் தடவையா ரேணுகா மேல இறங்கி இருக்கு. அவங்க அம்மாவுக்கு அப்புறம் குடும்பத்துல அவ தானே மூத்தவ. அதுவும் குடும்பத்துல அவ தான் மூத்த வாரிசுன்னு தெய்வமே அறிவிச்சிருச்சு. ஓ, அதுக்கு தான் அந்த கேடி நம்ம கிட்ட குலதெய்வம் பேர் என்னன்னு கேட்டு போனாளா? என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரேணுகா மேல இறங்கி எல்லாருமே குடும்பத்தோட சீக்கிரமே கோயிலுக்கு வரணும்னு உத்தரவு போட்டுருச்சு. நல்லது தானே, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது குடும்பத்துக்கு நல்லது தானே. அதான் வர்ற வெள்ளிக்கிழமை எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு வந்துடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்களும் அவசியம் வந்துருங்க மாப்பிள்ள. வெள்ளிக்கிழமை தானே, நாம போயிட்டு வந்துடலாம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரேணுகா உடம்புல இறங்கின அம்மன் குடும்பத்தோட கோயிலுக்கு வான்னு சொன்னதோட நிறுத்தல. நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் சொல்லி அதுல முக்கியமா மல்லியை கூட்டிட்டு வான்னு உத்தரவு போட்டுருச்சு மாப்பிள்ள. மல்லி கூடவா? அந்த கள்ளி ஏதோ பெருசா பிளான் பண்றா போல இருக்கே. பண்ணட்டும் பண்ணட்டும். அதனால மல்லி, நீ எங்க கூட கோயிலுக்கு வரணுமா? நான் எதுக்கு உங்க கூட வரணும்? நான் உங்க குடும்பம் இல்லையே. நாம அப்படி நினைக்கிறோமா, ஆனா நம்ம தெய்வம் நம்ம எல்லாரையுமே ஒரே குடும்பமா தான் நினைக்குது. என்ன செய்ய? நான் உங்க குடும்பமா? இது எப்போல இருந்து குடும்பமே சேர்ந்து என்ன வெளியே அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்க? அதுக்கு வேலையா என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போனீங்க. அப்புறம் என் புருஷனையும் பிரிச்சு கொண்டு போனீங்க. அது பத்தாதுன்னு என் புருஷன் வாயாலேயே என்ன டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்ல வச்சிட்டீங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் நான் உங்க குடும்பம் ஆயிடுறேனோ? மடி, உனக்கே தெரியும், நான் நீ ரேணுகாவும் சேர்ந்து இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா ரேணுகாவை ஏற்கணும் பண்ணது நீம்மா. அவ கழுத்துல தாலியை ஏறடம் பண்ணது நீ. அவளை நீ துரத்தணும்னு நினைச்சப்ப நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? பெத்த பிள்ளைய யாராவது துரத்துவாங்களா? அவ உங்களுக்கு பெத்த பிள்ளையா? அவ ஒரு ராட்சசி. அவ எங்க சுத்திட்டு திரிஞ்சவ. ரேணுகா அக்கா மாதிரி முகம் இருக்கிறதுனால இங்க வந்து ஒட்டிக்கிட்டா. அவ உங்களை எல்லாம் நல்லா ஏமாத்திட்டு இருக்கா. அது புரியாம நீங்க அவளை உங்க குடும்பம்னு சேர்த்துக்கிட்டீங்க. அம்மாடி, நீ சொன்ன எல்லா விஷயமும் இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. நீங்க எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட்லயே அவ ஏன் பொண்ணு தான் சொல்லிடுச்சு. இதுக்கு மேலே நீ அவ மேல பழிய சொல்லிட்டு இருந்தா யாருமா நம்புவா? அந்த விஷயம்லாம் இப்ப வேண்டாமா? நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்புறம் பேசிக்குவோம். இப்ப வரைக்குமே நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். இது அந்த அம்மனுடைய உத்தரவு. அதனால நாம எல்லாரும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? அந்த அம்மனே நம்ம எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லம்மா? போயும் போயும் அம்மன் அவ மேல இறங்குதா? இந்த உலகத்திலேயே மோசமானவ அவதான். 1 நம்பர் கேடி அவ. இந்த குடும்பத்தை கலைக்கிறதுக்குன்னே வந்தவ. அம்மனுக்கு அதெல்லாம் தெரியாதா? அவ மேல அம்மன் வந்துச்சுங்கிறதையே நான் நம்பவே மாட்டேன். அவ மேலலாம் அம்மன் வந்தா இந்த உலகத்துல தெய்வம்னு ஒண்ணு இல்லவே இல்லன்னு ஆயிடும். என்கிட்ட என் பொண்ணு மோசமானோன்னு சொல்ற. என் ரத்தமெல்லாம் கொதிக்குதுமா. ஆனாலும் என் குலதெய்வம் போட்ட உத்தரவு நிறைவேற்றுறதுக்காக நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன் மல்லி. மாப்பிள்ள, இனிமே நீங்க தான் முடிவு எடுக்கணும். ஏய் மல்லி, கதிரேசன் எவ்வளவு பெரிய மனுஷன். அவரே உன் முன்னாடி வந்து கோயிலுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நீ அவரே மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. அவரை பாக்குறதுக்கு எத்தனை பேர் கியூல நிக்கிறாங்க தெரியுமா? இங்க பாருங்க, அவர் பெரிய மனுஷன்தான். நான் அதை இல்லன்னு சொல்லல. அந்த மரியாதை எனக்கு இருக்கு. அவர் வெண்பாவோட தாத்தா. அந்த மரியாதையும் எனக்கு இருக்கு. ஆனா அவர் அந்த சுடர அவர் பொண்ணுன்னு சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியாது. டிஎன்ஏ டெஸ்டே சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். அதுலயும் அம்மனே அவ மேல வந்து இறங்குச்சுன்னு சொல்றதெல்லாம் உலகமாக கதை.
அத நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏய், அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உன் இஷ்டம். ரேணுகாவை நம்ப வேண்டியது நாங்க அவளை நம்புறோம். அவ ஏற்கனவே எங்க வாழ்க்கையில இருந்தவ, இப்பவும் இருக்கா, எப்பவும் இருப்பா. உன்னால கோயிலுக்கு வர முடியுமா, வர முடியாதா? ம், இவ்ளோ தீர்மானமா அவ உங்க வாழ்க்கையில இருப்பான்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் உங்க வாழ்க்கையில எனக்கு என்ன இடம்? நீங்க எல்லாரும் அவளையே கூட்டிட்டு போங்க. நான் அந்த கோவிலுக்கு வரல. பாத்தீங்களா, இவள நான் டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னப்போ நீங்களா இவளுக்காக பறிஞ்சு பேசுனீங்க. எப்படி பேசுறா பாத்தீங்களா? கொஞ்சம் கூட புருஷங்கிற மரியாதையே கிடையாது இவளுக்கு. மரியாதை இல்லாதவளோட ஒரு ஆம்பளையால வாழ முடியுமா சொல்லுங்க? மாப்பிள்ள, இந்த சமயத்துல உங்க கோபமெல்லாம் காட்ட வேண்டாம். இது குலதெய்வ விஷயம். சாமியே மல்லியை வர சொல்லுதுன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும். அதனால நீங்க அப்புறம் கூட தனியா பேசி மல்லிகிட்ட புரிய வைங்க மாப்பிள்ள. இப்ப நான் கிளம்புறேன். ராஜு, உன்னை நான் கூப்பிடலன்னு தப்பா நினைக்க கூடாது. வழக்கமா குலதெய்வம் கோயிலுக்கு போற விஷயம்னா நான் உன்னை கூப்பிட்டுருப்பேன். இந்த தடவை சாமியே ரேணுகா மேல இறங்கி ஒவ்வொருத்தரையும் சொல்லி இன்னாரையெல்லாம் கூட்டிட்டு சொல்லியிருக்கு. அதனாலதாம்மா உன்னை நான் கூப்பிட முடியல. நீ எதுவும் வருத்தப்படாதம்மா. இதுல வருத்தம்லாம் ஒண்ணுமே இல்ல சார். குலதெய்வமே அப்படி சொல்லுதுன்னா இனி நாம அதுபடிதானே நடக்கணும். நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. அப்ப நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. மல்லி, வரேம்மா. உன் முடிவை கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணு. நான் வர்றேன். இந்த சுடர் என்ன பிளான் பண்றா ஒண்ணுமே புரியலையே. ஏதோ பெருசா ஸ்கெட்ச் போடுறான்னு மட்டும் தெரியுது. நம்ம கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணாம என்ன பண்றா? ஃபோன் பண்ணி பார்க்கலாம். The number you have dialed is currently busy. Please try again later. கத்திரிக்காய் முத்துச்சுன்னா சந்தைக்கு வந்துதானே ஆகணும். பாப்போம். சார், நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். அப்படியா? சரி, வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க சார். சரி, எங்க சார் போகணும்? ஈஸியா இருக்கு, போனுங்க. போலாமா? போலாம் சார். அங்க எங்க சார் போகணும்? அங்க வேலு நாச்சியார் தெரு, மல்லி அடுக்ககம், இதெல்லாம் போதுமா இல்ல சர்வே நம்பர் சொல்லணுமா? இல்ல, போதும் சார். ஐயோ, அது நாகு வேலை பார்க்குற இடமாச்சே. என்ன பண்ணலாம்? நாகு கண்ணில் பட்டா அசிங்கமாயிருமே. என்ன பண்ணலாம்? லாங் ரைடு, பணம் கூட வேற கிடைக்கும். சரி, கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிடலாம். ஓகே சார். நீங்க அங்க வேலை பார்க்குறீங்களா சார்? ஆமா, சைட் இன்ஜினியரா ஜாயின் பண்ணிருக்கேன். இப்பதான் 2 நாள் ஆகுது. ஏன், உங்களுக்கு யாராவது தெரியுமாங்க? இல்ல இல்ல, இந்த பக்கம் போயிருக்கேன், அதான் கேட்டேன். சரிங்க சார். இந்த ஹெல்மெட்டை மாட்டி. இல்ல, அதெல்லாம் வேணாம். எனக்கு ஹெல்மெட் போட்டா ஹெட்டேக் வரும், அதான் வேணாமே. ஓ சரி, ஓகே சார். OTP 8675. உட்காருங்க சார். போலாம்ல சார்? போலாம், போங்க போங்க. மச்சான், விக்கி பேசுறேன்டா. சொல்லு மச்சான். எங்கடா போயிட்டு இருக்க? நான் தான் சொன்னேன்ல, ஒரு வேலையில ஜாயின் பண்ணிருக்கேன்டா. அந்த ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் மச்சான். டேய், ஐடி கம்பெனினா கூட கலர் கலரா பொண்ணுங்க இருக்கும். சந்தோஷமா கிளம்பி போகலாம். கட்டட வேலையில யாரா இருப்பா? அதுக்கேண்டா இப்படி காலையில கிளம்பி போற? மச்சான், நீ சொல்றது உண்மைதான்டா. வழக்கமா கட்டிட வேலையில பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க. நானும் எரிச்சலோட தான் வேலைக்கு போறேன். ஆனா இந்த வேலையில ஒரு சின்ன சர்ப்ரைஸ். மெட்டீரியல் சூப்பர்வைசரா நாகோன்னு ஒருத்தவங்கள வேலைக்கு போட்டிருக்காங்க. அதனால மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு மச்சான். என்னாச்சு பாஸ்? ஒண்ணும் இல்ல சார். டைம் ஆச்சு, கொஞ்சம் வேகமா போங்க பாஸ். டேய் மச்சான், பேர் என்ன சொன்ன? நாகுவா? ரொம்ப பழைய பேரா இருக்கேடா. கொஞ்சம் சீனியர் தான், ஆனா கொஞ்சம் நல்லவங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க, ரொம்ப ஓப்பனா பேசுறாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாலே நல்லா பொழுது போகுதுடா. ஹலோ பாஸ், பாத்து போங்க. சாரி சார். ஓகே சார். டேய்,
நீ வேலைக்கு சேர்ந்தே 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படிடா ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்கன்னு சொல்ற? அவங்க ஹஸ்பண்டுக்கு ரீசெண்டா ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்களாம். அவர் வீட்ல தான் இருக்காராம். இவங்க தான் வேலை பார்த்துட்டு அவங்களையும் பாத்துக்கறாங்களாம். இவ்வளவு தூரம் சொல்றாங்கன்னா அப்ப எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னு நீயே முடிவு பண்ணிக்க. சார் பாத்து போங்க சார். சரிங்க சார், சாரி. இப்படி ஓட்டுறீங்க? சாரி சார், இனிமே ஒழுங்கா ஓட்டுறேன். மச்சான் நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்த. சரி, ஆள் எப்படி? நல்ல சோஷியல் டைப்டா அவங்க. நான் வேலைக்கு சேர்ந்து 2 நாள் தான் ஆகுது. நான் சாப்பாடு கொண்டு வரலன்னு சொன்னேன், அதுக்கு ஏன் சாப்பாடை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. வேலை விஷயமா போனா பைக்ல என் கூட வராங்க. மச்சான் என் வாழ்க்கையில ஒரு பொண்ணு கூட பைக்ல பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போனதே இல்லடா. அப்படியே அவங்க கூட பைக்ல பேசிக்கிட்டே போறது செம ஃபீலா இருக்கு மச்சான். ஒரு நாள் அவங்கள காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு வரேன், நீயும் அங்க வா, உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஆள் எப்படி இருக்காங்கன்னு நீயே பார்த்து சொல்லு. பாஸ் பாத்து போங்க. சாரி சார், ரோடு சரியில்லை சார். ஷோ, பாத்து போங்க பாஸ். நிறுத்துங்க. மச்சான் உன்கிட்ட பேசிட்டு ஸ்பாட்டுக்கே வந்துட்டேன்டா. உன்கிட்ட சொன்னேன்ல, அவங்க எதிரில தான் வந்துட்டு இருக்காங்க. நான் ஜாலியா அவங்க கூட நடந்து போறேன். நான் அப்புறமா பேசுறேன்டா. அடிக்கடி அப்டேட் கொடுறா, கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. நான் சாயந்தரம் வந்து கூப்பிடுறேன், சரியா? சரி மச்சான். பாஸ், நான் பார்த்ததுலயே ரொம்ப ஒஸ்டான டிரைவர் நீங்க தான். எவ்வளவு ஆச்சு? 270. நீங்களாம் தயவு செஞ்சு பைக்கே ஓட்டாதீங்க. நீங்களாம் இந்த வேலைக்கு லாய்க்கே இல்ல. டேய், இங்க வா. என்ன? என்னைய வா. உன்னதான்டா கூப்பிட்டேன். ஏண்டா, பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறோமா இல்ல உன்ன மாதிரி ஆளுங்க கூட்டிட்டு ஊர் சுத்த அனுப்புறோமா? உனக்கெல்லாம் அக்கா தங்கச்சிங்க இல்ல? அவங்க வேலைக்கு போகும்போது இப்படி 4 பேர் கூட்டிட்டு சுத்தினா விடுவியாடா? உன்ன மாதிரி பொறுக்கிங்க அங்க இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி ஆம்பளைங்க பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்பிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம்டா. பொறம்போக்கு, அயோக்கிய ராஸ்கல். போற இடத்துல உனக்கு பொண்ணுங்க வேணுமா இல்லையா நீ வேலைக்கு போக மாட்டேன்? பொண்ணுங்க வேணுமா? தோலை உரிச்சிருவேன். சார் சார், என் ஃப்ரெண்டு தான் சார். சார் எவ்வளவு ஆச்சு? அது 270 சார். ஹலோ மேடம். பா, இப்படியா பக்கத்துல வந்து கத்துவ உன்ன? மேடம் அடிக்காதீங்க மேடம். பயந்துட்டேன் தெரியுமா? எப்படி நீங்க பயப்படுறாளா? அத நான் நம்பணுமா? நான் தான் உங்களை பார்த்து பயந்து போயிருக்கேன். நான் என்ன பேயா இல்ல பிசாசா என்ன பார்த்து பயப்படுறதுக்கு? பேய் இல்ல, ஆனா நான் சொன்னா தப்பா நினைக்க கூடாது. சும்மா சொல்லு. எங்க ஊர்ல அங்காள பரமேஸ்வரிக்கு ஒரு பெரிய சிலை வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கீங்க மேடம். அரக்கி மாதிரி இருக்கேன்னு சொல்ல முடியாம ஏதோ ஒரு பேர் வச்சு சொல்ற. என்ன மேடம், சாமி பேரை சொல்றேன், என்ன போய் தப்பா நினைக்கிறீங்களே? சரி, எப்படி வந்த? பைக் புக் பண்ணி தான் வந்தேன். பைக்லயா? பைக் வந்த சத்தமே கேக்கல. இந்நேரம் அவரு வேற இடத்துக்கு போயிருப்பார் மேடம். சரி, வா போலாம். சரிங்க மேடம். அப்பா, விஜய் வீட்டுக்கு போனீங்களா? அங்கே இருந்தாமா வர்றேன். என்னப்பா சொன்னாரு விஜய்? கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரா? அவர் நம்ம வீட்டு மாப்பிளமா, அவர் எப்படி வரமாட்டேன்னு சொல்லுவாரு? குலதெய்வம் கோயிலுக்கு போறது நல்லது தானே, தாராளமா போயிட்டு வரும்னு சொல்லிட்டாரு. ஆமா, அந்த மல்லி அவளை கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டமா, ஆனா அந்த மல்லி தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏ, மல்லி வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? என்ன சொல்றீங்க? எதுக்கு வரமாட்டேங்கிறா? என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க, குடும்பத்தை டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. இப்ப உங்களுக்கு தேவைன்னா உடனே இறங்கி வந்து பேசிக்கலான்னு கேக்குறான். இல்லப்பா, திடீர்னு சாமி என் மேல இறங்கி இந்த விஷயத்த சொல்லிருக்குன்னு சொன்னீங்களா? இல்ல சாமி விஷயத்த அவ நம்புவா?
அதேதாம்மா சொன்னேன். அவ அதை நம்பவே மாட்டேங்கிறான். விஜய் மாமா வச்சு பேச வேண்டியதானப்பா? விஜய் மாமா பேச்சதான் கேட்பால்ல. அதெல்லாம் அந்த காலம்மா. இப்ப எல்லாம் மாப்பிள்ளையே தூக்கி எறிஞ்சு பேசுறா. அதுங்க ரெண்டும் அப்படி தனியா சீன் போடுங்க. ஆனா அதுக்கப்புறம் ஏதாவது பேசி முடிவு பண்ணுங்க. என்னப்பா 2 பேர் இருந்திருக்கீங்க, 2 பேரும் பேசியா கன்வின்ஸ் பண்ண முடியல? நிசா, ஒவ்வொன்றுக்கும் அவ எப்படி பதில் சொல்றா தெரியுமா? அவ பழைய மல்லியே இல்லம்மா, ஏதோ நினைப்புல இருக்கிறா. நம்ம ரேணுகாவே ரொம்ப தப்பா பேசுறா. எனக்கெல்லாம் ஆத்திரம் தாங்கல, தூக்கி அடிச்சு பேசலாம்னு வந்துட்டேன். அப்புறம் இது தெய்வ காரியம், எடுத்தோம் கவுத்தோன்னு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப பொறுமையா பேசிட்டு வந்தேன். கடைசி அவ என்னதான்ப்பா சொல்றா? அவ முடிவுல உறுதியா இருக்காமா. அதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. ஆஹா, கட்டாயம் வந்தாகணுமே. அவ வந்தாதானே ரகுவோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அக்கா, நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நான் ஏன் டென்ஷனா இருக்கேன் நிஷா? ஏதோ ஆகுறியே, ரொம்ப பதட்டமா இருக்கியே. அப்பதானே சொன்னாரு இது தெய்வ காரியம், இது பண்ணலனா தெய்வ குத்தம் ஆயிடும்னு. தெய்வ குத்தம் தாமா ஆயிடும். அதுதான் எனக்கு பயமா இருக்கு. அப்பா, ஏற்கனவே நம்ம என்ன தப்பு பண்ணாமோ, எல்லா வசதியும் இருந்தும் நம்ம நிம்மதி இல்லாம இருக்கும். புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதுக்குதான் நிஷா பயப்படுறேன். அக்கா, உனக்கு இவ்ளோ பொறுப்பு வந்துருச்சா? அப்ப நீ கம்ப்ளீட்டா குணமாயிட்ட. சரிம்மா, நான் புரோகிதர்கிட்ட கேட்டு பார்க்குறேன். அவர் இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் சொல்லுவாரு. அவர் என்ன பரிகாரம் சொல்றாரோ அதுபடியே பண்ணிடலாம். சரியா? சரிங்கப்பா. அவளுக்கு எப்படியாவது வர வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? வாங்க தம்பி. ஹாய் நாகு. ஹாய். ஹாய் சார். என்ன ஹெட் மாஸ்டரா நானு? என்ன பார்த்தோன்னே எந்திரிச்சு நிக்கிறீங்க? ஏன் தம்பி, என்ன இருந்தாலும் உங்க மேல ஒரு மரியாதை இருக்குல்ல. மரியாதையை தான் உங்க வேலையில காட்டுறீங்களே, அப்புறம் என்ன? காலையில 9 மணிக்கு வர சொன்னேன், 8:30 மணிக்கெல்லாம் ஹால்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இதை விட மரியாதை வேற என்ன இருக்கும்? சார், நான் கூட வெளியில கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு 8:50க்கு உள்ள போலான்னு சொன்னேன். ஒரு டைம் சொன்னாங்கன்னா அதுல இருந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அங்க இருக்கணும்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஓ, அப்படியா? வெரி குட் நாகு. சார், இன்னைக்கு 9 மணிக்கே மீட்டிங் இருக்குன்னு காலையில 6 மணிக்கே போன் பண்ணி எழுப்பிட்டாங்க. உங்க அண்ணி கலக்குறாங்களே. அப்படியெல்லாம் இல்ல தம்பி, வழக்கமா எல்லாருக்கும் ப்ரோக்ராம் சொல்லுவேன். அப்படி சொன்னதுதான் தம்பி. எனிவே, நீங்க 2 பேரும் நல்லா செட் ஆகி வேலை பாக்குறீங்கிறது சந்தோஷமா தான் இருக்கு. அப்புறம் இவங்க பிரிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்றவங்க புதுசா வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. இந்த கம்பெனிக்கு போய் பிரிக்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு வாங்க. நாம ஆர்டர் கொடுத்தா இவங்களால சப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்க. ஓகே சார். எல்லார்கிட்டயும் ஆர்டர் வாங்கிட்டு டைம்க்கு டெலிவரி பண்ண முடியாம இருப்பாங்க, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேனா இவங்க கிட்டே வாங்கிப்போம். சரி தம்பி. சரி, நீங்க காஃபி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் சார். சரி, கிளம்பலாமா? போலாம் மேடம். சரி தம்பி, நாங்க வரோம். போயிட்டு வரோம் மேடம். மலி, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க நீ. மல்லி, உங்க அண்ணிய பாரு, எவ்வளவு ப்ரொஃபஷனல் ஆயிட்டாங்க. படிப்பெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இங்க நிறைய உமனுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலே போதும், அடிச்சு தூள் பண்ணிருவாங்க. நாம தான் அவங்கள ஹவுஸ் ஒய்ஃபாவே வச்சிருந்தோம். நீங்க என்ன ஹவுஸ் ஒய்ஃபாவே வச்சிருக்கீங்களே, அதே மாதிரியா? மல்லி, என்ன மல்லி, நான் உன்னை ஹவுஸ் ஒய்ஃபா வச்சிருக்கனா? நீ முடிவு பண்ணா இன்னைக்கே நம்ம கம்பெனி வேலையை நீ கையில எடுத்துக்கலாம். நான் அப்படியே ஜாலியா ஊரெல்லாம் சுத்த கிளம்பிடுவேன். எனக்கு நீ கண்டிப்பா வேலைக்கு போகணும்னு தான் ஆசைப்படுறேன். எனக்கு தெரியாதாங்க, என் பொண்ணு இன்னும் கொஞ்ச நாள் கூட இருந்து பாத்துக்கிறேன். அவளுக்கு போதும்னு தோணும் போது நான் வேலைக்கு வந்துடுறேன். அது உன் இஷ்டம் தாயே, அத பத்தி நான் ஒரு ஒப்பீனியனும் சொல்ல மாட்டேன். மத்த பொண்ணுங்களும் வெண்பாவும் ஒண்ணு இல்லைங்க. அவ ரொம்ப நாள் அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு, அவளை அப்படி சட்டுன்னு விட்டுட்டு போயிட முடியாது. ஓகே ஓகே, அது நீயும் உன் பொண்ணும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரி, நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். மல்லி 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 மல்லி, அப்புறம் கெஸ்டுக்கு மட்டும் தான் காஃபி எல்லாம் கொடுப்பியா? இந்த ஹஸ்பண்டுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டியா? போட்டு வச்சிருக்கேன். நானும் காஃபி குடிக்கணும், உங்களோட சேர்ந்து குடிக்கணும்னு தான் தரல. நான் எடுத்துட்டு வரேன். அப்ப நீயும் என்னோட சேர்ந்து குடிக்கலாம்னு தான் இருந்திருக்க.
மல்லி 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 ஸ்டாப். என்னங்க? இப்ப எதுக்கு 2 கப்லயும் காஃபி ஊத்துற? நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே? அதுவும் இல்லாம வெரி லவ்லி கப்பல். ஒரே கப்ல குடிக்கலாமே. ஹலோ, காலையில 9 மணி ஆகுது. என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல வேற ஒண்ணும் பிளான் பண்ணல. 2 கப்ல காஃபி குடிச்சா அப்புறம் நீ 2 கப்பையும் வாஷ் பண்ணும், வாட்டர் வேஸ்ட் ஆகும், அப்புறம் மோட்டர் போடுவோம், கரண்ட் செலவாகும், அப்புறம் கரண்ட் அன்னெசரியா செலவாகிறதால ஓசோன் லேயர்ல ஓட்ட விடும். அதுக்காக சொன்னேன். ஹலோ 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 ஹலோ, பக்கத்துல உட்கார வச்சு ஒரே கப்ல காஃபி குடிக்கிறதுக்காக என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றீங்க? சரி சரி இருங்க, ஒரே கப்லே குடிக்கலாம். அதான் என் மல்லிங்கிறது. சொன்னவன கேட்ட பாத்தியா? மல்லி மல்லி போதும் மல்லி, நான் குடிக்கணும். அடடடடா என்ன டேஸ்ட் மல்லி. நீ குடி 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 குடி. ஐயோ மல்லி காபி குடிக்கிறா. ஐயோ சூப்பர் மல்லி குடிச்சிட்ட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.